ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக நிரப்புகிற தேவன் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். எபேசியர் 1:23 இப்படியாய் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அப்படி என்ற தலைப்பிலே நாம் பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிப்பின் தேவன். அவருடைய பார்வையில் பாருங்க, எல்லாவற்றையும் ஒரு குறைவில்லாமல் இந்த உலகத்தில் ஜனங்களுடைய தேவைக்காக எல்லா காரியங்களையும் நிறைவாய் அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு பொருட்களையும் பாருங்க, பழ வகைகள், அது மாத்திரமல்ல செடிகள், கொடிகள், மீன் வகைகள், பறவைகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது எல்லாமே அளவற்ற அளவுக்கு மீறி நிறைய ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கியிருக்கார். ஏன்னா ஜனங்கள் குறைவு இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மகிமையான நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பெற்றோர் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களாய் நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும், நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பெற்றோர்கள் விரும்புகிறாங்க. அதுபோல் நம்ம ஏசப்பா நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தேவனுடைய ஜனங்கள். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் கிறிஸ்துவின் ஜீவன் தான் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிட்டு இருக்கு. எல்லா மனுஷனும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லா ஜனங்களும் திருப்தியாக நிறைவாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், அவர் குறைவை நிறைவாக்குற தேவன். எந்தெந்த இடத்துல குறைவாக இருந்துச்சோ அந்த குறைவெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், நிறைவாக்குற தேவன் என்று நாம் வேதத்தில் பார்க்குறோம். அதில் முதல் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அந்த உடன்படிக்கை பண்ண ஜனங்கள் மத்தியில் பாருங்க, அவங்க கோசேன் நாட்டில் என்ன செஞ்சாங்க, அந்த எகிப்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப அடிமைகளாய் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள். நடத்தப்படும் போது யாத்ராவும் 2:23-25 வரைக்கும் வாசிக்கும் போது அவங்க சில காலம் அந்த எகிப்து தேசத்தில் கொடுமைப்படுத்தப்பட்ட நாட்களில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, வைக்கோல் இல்லாமல் ஆகாரம் இல்லாதபடிக்கு அவங்க ரொம்ப ஒடுக்கப்பட்டாங்க. அந்த ஒடுக்கப்பட்ட வேலையில் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, பெருமூச்சு விட்டாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டார் என்று பார்க்கிறோம். கேட்டு என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன செஞ்சார், புறப்பட பண்ணினார். எகிப்தின் ராஜாவின் கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு மோசையை கொண்டு போய் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஜனங்களை இப்போ வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திரா 3:21-22 வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரின் கண்களிலே தயை கிடைக்க செஞ்சார். எவ்வளோ வருஷங்கள், எவ்வளோ நாட்கள் எகிப்தியர்கள் ஆண்டவர் சம்பளம் இல்லாதபடிக்கு அவங்க ஒடுக்கப்பட்டாங்களோ அதுக்கு ஈடுக்கு மேலாக பல மடங்கு அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் என்ன செஞ்சார், அங்கே எகிப்தின் ஜனங்கள்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களே எல்லாம் வெள்ளி உடைமை, பொண்ணு உடைமைகள், விலையேறப்பட்டவைகளாம் என்ன செய்ய, வஸ்திரங்கள் கேட்டு வாங்குங்கள்னு சொன்னார். அவங்க அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, கேட்டு வாங்கினாங்க. 105 சங்கீதம் 37 வாசிக்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்களாம், அந்த ஊரை விட்டு புறப்படும் பொழுது பொன்னோடும் வெள்ளியோடும் தேவன் புறப்பட பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களை நிரப்பி ஆண்டவர் அனுப்பினார், வெறுமையாக அனுப்பலை. அவங்க துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாய் அவங்கள மகிழ்ச்சியாக்கி நிரப்பி தேவன் அந்த இடத்தை விட்டு அவங்களை புறப்பட்டு வரும்படி செய்தார். அதே போல் பாருங்க, யோவான் சுவிசேஷத்திலையும் வாசிக்கும் பொழுது அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் 2வது காரியம், ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறையப்பட்டது. அப்போ ஆண்டவர் திராட்சை ரசம் குறையப்படும் பொழுது அப்போ என்ன செஞ்சார், தண்ணீரை ரசமாக மாற்றி அந்த குறைவை ஆண்டவர் நிரப்பி கொடுத்தார், அந்த குறைவை நிறைவாக்கி கொடுத்தார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும், முக்கியமான காரியங்களை எல்லா காரியத்திலும் தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். மரியாளும் சீசர்களும் அந்த இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தபடினாலே அவங்க குறைவு அந்த இடத்துல நிரப்பப்பட்டது. அவங்க என்ன செஞ்சாங்க, அவமானம் இல்லாதபடிக்கு
நல்லபடியாக அந்த காரியம் முடிவதற்கு தேவன் உதவி செய்தார், அற்புதம் செய்தார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் தேவன் எல்லா குறைவையும் நிறைவாக்குவார். அது மாத்திரமில்ல, வேதத்தில் வாசிக்கிறோம் 3வது காரியம் யாக்கோபு 1:4 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி இப்படி செய்கிறார் என்று பார்க்கணும். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எதுலேயுமே நம்ம குறைவாக இருக்கணும்னு விரும்பலை. பெற்றோருக்கான பிள்ளைகள் குறைவான கஷ்டப்படுற வாழ்க்கை வாழ விரும்பலை. பெற்றோரோட ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிற ஒரு ஞானத்தில் குறைவில் வந்தால் கேட்க கடவுள்னு பார்க்கணும். அப்போ ஞானத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவத்தை கேட்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல ஞானம், நம்ம குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு, பிள்ளைகளை நடத்துவதற்கு, கணவன்கிட்ட செயல்படுவதற்கு, பிஸ்னஸில், வேலையில், மனுஷன் நண்பர்கள் மத்தியில் எல்லா காரியத்தையும் ஞானமாய் செய்ய ஞானம் தேவையாக இருக்குது. படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் ஞானம் உடனே கேட்போம், ஒரு ஞானத்துக்காக ஆண்டவருக்கு ஜோமன் ஏசப்பா அவனுக்கு ஞானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, எல்லாத்துக்காகவும் ஆண்டவர் ஞானத்தை யாராக இருந்தாலும் கேட்கும்போது நம்ம ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனர் நம்ம ஞானத்தினால் நிரப்புவார். நம்ம குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையிலும் வேலையிலும் வாழ்வதற்கு தேவையான ஞானத்தினால் தேவன் நிரப்புவார். 4வது காரியம் பார்க்குறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 14:21-24 வரைக்கும் வாசிக்கும் போது ஆபிரகாம் சோதோமின் ராஜா இப்படியாய் சொல்கிறார், நீ ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன செய்ய வேண்டாம், நீ பொருட்கள் தர வேண்டாம், உன்னுடைய சிரத்தை ஆகிலும் பாதரட்சை வாரை ஆகிலும் ஒன்று எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வானத்தின் பூமியின் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கொடுத்து நான் ஐஸ்வர்யவான் ஆனேன் என்று சொல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில். அதுபோல் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகள் யாரும் கொடுத்து நம்ம நிறைய முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் பார்க்கணும். தேவனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படணும். அத்தை கொடுத்தா, மாமா கொடுத்தா, அக்கா கொடுத்தா, அன்னை கொடுத்தா நமக்கு நிறைவாயிடும். இல்லை, ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால்தான் நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அதனால மற்றவங்க காரியத்துக்காக நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. ஏசப்பா நமக்கு போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவராக இருக்கிறார். எந்த மனுஷனையும் ஐஸ்வர்யமான ஆக்க மாற்ற அவரால் ஆகும். அதுபோல் பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30:31 வாசிக்கும் பொழுது இப்படியாய் வாசிக்கிறோம். லாபான் பாருங்க 10 முறை யாக்கோபு சம்பளத்தை ஏமாத்துறான். ஒரு தடவை என்ன சொல்கிறான், 31 வாசிக்கும் பொழுது உனக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ பாருங்க, அந்த யாக்கோபு சொல்கிறாரு, நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், எனக்கு நான் சொல்கிற மாதிரி மட்டும் செஞ்சால் போதும், புள்ளி உள்ளவைகள் எல்லாம் என்னுடையதான் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி என்ன செஞ்சது, எல்லா ஆட்டுக்குட்டிகளும் குட்டி போடும் பொழுது புள்ளி உள்ளவைகளாய் போற்றுது. வேதத்தில் வாசிக்கிறோம். 32:10 வாசிக்கும் பொழுது அவன் ஒரு தீர்மானத்தோடு போயிருக்கான். 2 பரிவாரங்களோடு அவன் திரும்பி வந்தான். திரும்ப தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான்னு பார்க்குறோம். அவன் போகும்போதே அவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போகிறான். ஆண்டவரே, நீ கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு தசமமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு போகிறான். லாபான் எத்தனை முறை ஏமாத்துறானோ ஏசப்பா என்ன செஞ்சார், யாக்கோபு ஆசீர்வதிச்சு 2 பரிவாரங்களோடு அடிச்சா. 2 பரிவாரங்கள்லாம் சும்மா 2 பொருட்கள் கிடையாது, ட்ரெயின் மாதிரி அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தோடு ஆடு மாடு மனைவி பிள்ளைகள் எல்லாத்தோடு என்ன செஞ்சான், திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 5 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மீன் பிடிச்சிருக்கார் ராம் முழுவதும் பேதுரு, ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. திரும்ப ஆண்டவர் போட்டை வாங்கி பிரசங்கம் பண்ணிட்டு திரும்ப உன் வலையை போடுன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பேதுரு, ஆண்டவரே, நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வலையை சொல்கிறாரு. போட்ட உடனே 2 படகுகள் நிரம்பத்தக்க மீன்கள் குவிந்தது என்று பார்க்குறோம். தேவன் வெறுமையான படகை நிரப்பினார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எத்தனை குறைகள் எத்தனை தேவைகள் இருந்தாலும் நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்ம குறைவை நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். அவர் நிரப்புறவர், எல்லாவற்றையும்
எல்லாவற்றாலும் நிரப்புற தேவன் நம்ம கூட இருக்கிறார். நிச்சயமாக நிரப்புவார். வேதத்தில் வாசிக்கிற என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் போட்டு நம்ம இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் திருப்தியாய் நிறைவாய் வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். 7வது காரியம் வாசிக்கும் பொழுது பக்கம் நீதிமொழிகள் 3:9-10 வாசிக்கும் பொழுது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆடைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம பொருளாதார காரியங்களை நிறைவாக ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவர் கொடுக்கணும். விதைக்காமல் ஒரு நாள் அறுக்க முடியாது. பிதாவாகிய தேவனை குமாரன் இந்த பூமியில் விதைத்தபடினாலே அவர் என்ன செஞ்சார்? அநேக பிள்ளைகளை மகிமையிலே சேர்க்கும்படியாக அநேக பேர் இந்த உலகத்தில் இயேசுவின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்காங்க. விதைக்காமல் அறுக்க முடியாது. கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம கொடுக்காவிட்டால் நம்ம தேவனுடைய அறுவடையை பார்க்க முடியாது. நம்முடைய ஆலைகளில் நம்ம என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தேவனுக்கு என்று மனப்பூர்வமாக உற்சாகமாக விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குற ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருந்து நிச்சயமாய் தேவன் நம்மை நிரப்பி வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த கத்தியாக 7 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பெருமூச்சை கேட்டார். 2வது கானாவுக்கு கல்யாணம் வீட்டில் அற்புதம் செஞ்சார். 3வது ஆண்டவர் என்ன செஞ்சார்? யாக்கோபு 2 பரிவாரங்களோடு வந்தார். ஆபிரகாம் என்ன செஞ்சார்? வானத்தின் பூமி படைத்த கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நீ ஐஸ்வர்யமானவன் என்று சொல்லாத இருப்பானான்னு சொன்னார். 5வது காரியம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? யாக்கோபு 2 பரிவாரங்களோடு வந்தார். 6வது காரியம் பேதுரு படகை மேனால நிரப்புறார். 7வது காரியம் ஆண்டுடைய பொருளாதாரத்தில் நம்ம கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் என்ற சத்தியத்தை கேட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.